வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தி பவர் ஆஃப் யூனிவர்ஸ். இன்றைய பதிவில் நாம் அகத்திய சித்தர் எழுதிய ஒரு பாடலின் விளக்கத்தை பற்றி பார்ப்போம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சித்தரன் வந்து சித்தம் தெரிந்தவர்கள், இந்த பிரபஞ்சத்தின் சூட்சமத்தை ரகசியத்தை நன்கு ஆராய்ந்து அறிந்தவர்கள். அகத்திய சித்தன் அனைவருக்கும் நன்கு தெரியும், ஏன்னா ரொம்ப படிச்ச பெற்றவர்கள். அவர் ஜோதிடம், மருத்துவம், வாசி யோகம் பற்றி நிறைய ஏடுகளில் எழுதி வச்சிருக்காரு. நம்ம இப்போதான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணி அதற்காக அதெல்லாம் நம்ம டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அவர் அந்த காலத்திலே ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி அந்த ஃபிங்கர் பிரிண்ட்டே இருக்க அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்களோட வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சால் வெற்றிக்கு நம்பர் டேட்டாபேஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி ஏடு மூலியமாக எழுதி வச்சுருந்தார். அதான் நம்ம இப்போ அகத்திய நாடிட்டோடு தன் வழியாக தெரிஞ்சுக்கிறோம். சித்தர்கள்லாம் வந்து இந்த உலகின் முதல் சயின்டிஸ்ட்னு நம்ம சொல்லலாம். அவங்க கிட்ட ஒரு மூட நம்பிக்கையான செய்தி எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து ஆராய்ந்து தெரிஞ்சுக்கணும் வந்தால் சித்தர்கள். அவங்க ஆராய்ந்து தெரிஞ்சுக்கினதை கற்றுக்கினதை வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் வந்து அவங்க சூட்சமமாக எல்லாத்தையுமே வந்து அவங்க பாடல்களே எழுதி வச்சாங்க. ஒவ்வொரு பாடலும் நம்ம டீகோட் பண்ணால் நம்ம வாழ்க்கையை செம்மையாக வாழ்றதுக்கு அதிலே வந்து விட இருக்கும். அகத்திய பெருமான் எழுதிய 4வது பாடல் அந்த ஒரு பாட்டின் பொருளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம், மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. இந்த பாடல் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த பாடலுக்கான அர்த்தம் வந்து நிறைய அர்த்தம் வந்து நம்ம நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அர்த்தம் சொல்லுவாங்க. அகத்திய பெருமான் எனக்கு அருளி செய்த அவர் அருளால் எனக்கு தெரிஞ்ச அர்த்தத்தை நான் உணர்ந்து கொண்ட அர்த்தத்தை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். நம்ம மனசை கட்டுப்படுத்திக்கிட்டா நம்ம வந்து எதை வேணா ஜெயிக்கலான்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதுதான் வந்து இங்கே வந்து அகத்திய பெருமான் நான் சொல்கிறாங்கன்னா, மனம் அது செம்மையானால் மந்திரம் செபிக்க வேண்டாம். உங்கள் மனசு செம்மையாயிடுச்சுன்னா நீங்கள் மந்திரம் வந்து ஜபிக்க வேண்டாம். மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னா எதுக்கு இத்தனை மந்திரங்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க கேட்கலாம். ஸோ உங்கள் மனசு வந்து செம்மைப்படுத்துவது வந்து ரொம்ப சுலபமான விஷயம் இல்லை. அது செம்மையானால் நீங்கள் ஃபஸ்ட்டு மந்திரம் ஜபிச்சு அதை வந்து ஒருங்கிணைப்படுத்த வேண்டும். அதை தான் வந்து மனம் அது செம்மையாக மந்திரம் ஜபிக்க வேண்டாம். அது செம்மையாகிற வரைக்கும் நீங்கள் மந்திரம் ஜபிச்சுட்டு இருக்கணும். அதெல்லாம் வந்து அகத்திய சொல்கிறாரு. மனம் அது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம். இங்கே மூச்சு காற்றை சீர்படுத்தணும்னா அதை வந்து பிராணாயாமம் செஞ்சு தான் நீங்கள் வந்து அதை சீர்படுத்த முடியும். அதை வந்து இங்கே உங்கள் ஒரே நிலையில் அந்த மூச்சு காற்றை கட்டுப்படுத்தி நீங்கள் வந்து கபலத்துக்கு ஏற்றுற அந்த பிராணாயாமம் தண்ணி செஞ்சே ஆகும். அது வந்து மனசு உங்களுக்கு கட்டுப்பட்டுருச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து வாயுவை உயர்த்த வேண்டாம் சொல்றாரு. ஆனால் அந்த மனசு கட்டுப்படுறதுக்கு வந்து நீங்கள் மந்திரம் ஜெபிச்சு ஒருங்கிணைப்படுத்தின அந்த மனசை வந்து இந்த வாயு மூலியமாக நம்ம கட்டுப்படுத்தணும்னா நீங்கள் அந்த பிராணாயாமம் செஞ்சு இந்த மனசை வந்து நீங்கள் வந்து செம்மையாக்கணும். நீங்கள் அந்த பிராணாயாமம் செஞ்சு மனசை செம்மையாக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த வாயுவை வந்து உயர்த்த வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த ஃப்ளோரியை வந்து அந்த வாயு வந்து போக ஆரம்பிச்சிடும். மனம் அது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வாசியதுன்றது வந்து இடைக்கடை பிங்கரையில் போகிற காற்றை வந்து சுழநிலை மாத கொண்டு போகிறது தான் வந்து வாசி யோகம். ஸோ அந்த வாசி யோகத்தை பயிற்சி பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த அனைத்து சித்தியும் கிடைக்கும். அந்த சித்தி கிடைச்சிட்டாவே நம்ம மனதை செம்மையாக அழிச்சுன்னா இருப்போம். பிராணாயாமம் பண்ணி நீங்கள் காற்று கட்டுப்படுத்த கற்றுக்குனீங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த காற்றை வந்து இடக்கடை பிங்கழியில் போகாமல் சூழ்நிலை மார்க்கமாக போகிற ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணியாகும். பண்ணாத வந்து சூழ்நிலை மார்க்கமாக போகும். ஒன்ஸ் நீங்கள் அந்த ப்ராக்டிஸை பண்ணிட்டீங்க, அதில் எக்ஸ்பெக்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வந்து அந்த வாசி யோகத்தை பண்ண தேவையில்லை. அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சூழ்நிலை மார்க்கமாக அந்த காற்று வந்து செல்ல ஆரம்பித்தோம். அதுதான் வந்து அவர் சொல்கிறாரு. உங்களால் அந்த சர்டன் பீரியட் அட்டென்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அந்த வாசி யோகத்தை செஞ்சு தான் ஆகும். அந்த பீரியட் அட்டென்ட் பண்ணுற பிறகு நீங்கள் அந்த வாசி யோகத்தை செய்ய தேவையில்லை. ஆனால் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே. நீங்கள் இது எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. அதாவது உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க, உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, பிராணாயாமத்தை நல்லா பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க, வாசி யோகம் மூலயமா
மார்க்கமாக வந்து கரெக்டாக செலுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாவே உங்கள் மனசு செம்மையாயிடும், எல்லாமே சித்தியாயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மந்திரமே தேவை. நீங்கள் சொல்கிற எல்லாமே மந்திரமாக தான் இருக்கும். நீங்கள் சொல்கிற எல்லாமே நடக்கும். அதுதான் வந்து மனம் அது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்றாரு. ஸோ அவர் வந்து நீங்கள் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், வாயுவை உயர்த்த வேண்டாம், ஆசையை நிறுத்த வேண்டாம்லாம் சொல்லலை. நீங்கள் இந்த பர்டிகுலர் ப்ராக்டிஸை பண்ணி நீங்கள் அந்த ஒரு எக்ஸ்பர்ட் நிலையை ஆகிற வரைக்கும் நீங்கள் இதெல்லாமே பண்ணி ஒன்ஸ் நீங்கள் அந்த எக்ஸ்பர்ட் நிலையை அடைஞ்சிட்ட அப்புறம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை அந்த மாதிரி சொல்கிறாரு. இது ஒரு இனிமையான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இங்கே வந்து ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுறீங்க. நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு ஏற்ற போர்ஷன்ஸை நீங்கள் நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா, அதோட ஆழ்ந்த அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு போயிட்டு அந்த எக்ஸாம் அவங்க எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டால் நீங்கள் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ உங்களால் நீங்கள் வந்து அந்த ரிசல்ட்டை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வந்து நன்றாகவே அந்த எக்ஸாம் எழுதியிருப்பீங்க, ரிசல்ட்டும் பாஸும் தான் வரும். சப்போஸ் நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலை, அதோட ஆழ்ந்த அர்த்தத்தை தெரிஞ்சு நீங்கள் வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணணும்னா, சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சரே வந்து அவங்க கொஸ்டின்ஸ் வேறு மாதிரி மாற்றி கேட்டுருந்தா உங்களால் அதுக்கு வந்து விடை சொல்ல முடியாது. ஒரு வேறு புரிதல் இல்லாமல் நீங்கள் அந்த புரிதலோட படிச்சிருந்தீங்கன்னா வந்து நீங்கள் திருப்பி அதை படிக்க தேவையில்லை. ஏன்னா அது உங்களுக்கு எப்பவுமே வந்து நினைவில் இருக்கும். எப்படி கேட்டாலுமே நீங்கள் ஆன்சர் பண்ணி பாஸ் ஆகிடுவீங்க. அதாவது ஆகியத்தேடும் சொல்கிறார். மனசை செம்மைப்படுத்துறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மந்திரம் ஜபிப்பீங்க, அப்புறம் வந்து வாயு உயர்த்துவீங்க, அப்புறம் வாசியோகம் பண்ணுவீங்க. இதெல்லாம் பண்ணாதான் வந்து மனசு வந்து செம்மையாகும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் வந்து ஆழ்ந்த உணர்ந்த புரியல் இல்லாமல் பண்ணீங்கன்னா மனசை நீங்கள் செம்மைப்படுத்து திருப்பி இதை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆழ்ந்து புரிந்து பண்ணீங்கன்னா நீங்கள் திரும்ப அது பண்ண வேணாம், மனசு செம்மையானன்றதை தான் அப்படி சொல்கிறார். ஓகே அன்பர்களே, அடுத்த பதிவில் மற்ற பாடல்களின் அர்த்தத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.